ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த இரவு வேளையில ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. அவன் எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் இன்னைக்கு எங்க கூட பேசுங்கப்பா. ஆண்டவர் எங்க கூட பேசுங்க. ஆண்டவர், ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, ஆண்டவர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர் கூட இருப்பீராக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் உனக்கு கேடகமா, ஆண்டவர் எனக்கு கேடகமா இருக்கிறாரு. ஆண்டவர் என்னுடைய ரிவார்டா இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவரே நமக்கு பலனாயிருப்பாராக. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெபிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரை நம்புற பிள்ளைங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவருக்கு என்று ஓடுகிற பிள்ளைங்க எல்லாருக்கும் ஆண்டவரே மகா பெரிய பலனாயிருப்பாராக. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வேத பகுதியில இப்படி ஆரம்பிக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு 14வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறப்போ, 2 ராஜாக்களுடைய குழுக்கள் சண்டை போடுறாங்க. வடக்கு பகுதியில், கிழக்கு பகுதியில் இருக்கிற ராஜாக்களும் மேற்கு பகுதியில் உள்ள ராஜாக்களும் சண்டை போடுறாங்க. சண்டை போடுகிற போது, யுத்தம் பண்ணுகிற போது சோதோமின் ராஜாவை பிடித்து கொண்டு போனார்கள். அதுல லோத்துவும் இருந்தார். ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் வளர்ந்த 400 அவன் வீட்டில் ட்ரெயின்வானவங்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த தேசத்தின் ராஜாக்களை முறியடித்து சகலவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். நீங்க வாசிங்க, ஆதியாகமம் 14:16 வசனத்தை வாசிங்க. சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் சகலவற்றையும் திருப்பி கொண்டு வருகிற கிருபையை தருவாராக. கரங்களை உயர்த்துவோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடையது மட்டும் இல்ல, உங்க உறவுகளுடைய சகலவற்றையும் திருப்பி கொண்டு வருகிற கிருபை ஆண்டவர் தருவாராக. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆபிரகாம் சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. சத்துரு சிறை பிடித்து கொண்டு போன சகலவற்றையும் ஆபிரகாம் ஒரு விசுவாச வீரன். வேதம் சொல்லுகிறது, ஒரு சாதாரண விசுவாச வீரனா இருந்த ஆபிரகாம் 4 ராஜாக்களை ஜெயிக்கிற வல்லமை உள்ள ஒரு மனுஷனா கர்த்தர் அவனை மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப சகலவற்றை திருப்பி கொண்டு வருகிற போது அவனுடைய வாழ்க்கையில 2 ராஜாக்கள் அவனை எதிர்கொண்டு வந்தார்கள். ஒன்று மெல்கிசேதேக்கு என்கிற ஒரு ராஜா, இன்னொரு ராஜா சோதோமின் ராஜா. வேதம் சொல்லுகிறது, சோதோமின் ராஜா அவனுக்கு சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் எடுத்துக்க அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், சோதோமின் ராஜா என்னை
ஐஸ்வர்யவானாக்குனேன் என்று சொல்லாதபடி அவன் சொல்றான், ஒரு சரட்டை ஆகலும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லி வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு முன்பாக கரங்களை உயர்த்தினான். அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் என்னை ஐஸ்வர்யவானாக்குவாராக. கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா அதற்கு முந்தின பகுதி சொல்லுகிறது, யுத்தம் பண்ணி கொண்டு வருகிற ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். பாருங்க, இந்த வேத பகுதியில நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு தெரியும். ஆதாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆபேல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏனோக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நோவா, இப்படி ஒரு வம்சாவளி வருது. இந்த வம்சாவளியில எங்கும் சொல்லப்படாத ஒரு நபர் தான் யாருன்னு கேட்டா மெல்கிசேதேக். மெல்கிசேதேக்குடைய அப்பா யாருன்னு சொல்லல, அம்மா யாருன்னு சொல்லல, அந்த வம்சாவளி யாருன்னு சொல்லல. ஆனா அவன் ஆபிரகாம் எப்படி ஆண்டவரை விசுவாசித்தானோ அதை விட ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன் அங்க இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்துகிற அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பேர் மெல்கிசேதேக். அவன் எருசலேமின் ராஜாவா இருந்தான். யுத்தம் பண்ணி கொண்டு வருகிற ஆபிரகாம் அவனுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தான். வாசிங்க 18வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தான். நல்ல கவனிங்க, இந்த திருவிருந்து பந்தி அப்பமும் திராட்சை ரசமும் அவன் ராஜாவுடைய ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. சாலேமின் ராஜா அவனை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியை உண்டாக்குன உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. அல்லேலூயா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் உடையவர் என்ன ஆசீர்வதிக்கிறது யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உடையவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிக்கிறவர் வானத்தையும் பூமியும் உடையவர். ஒரு சோதோமின் ராஜா இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா, அவர் வானத்தையும் பூமியையும் உடையவர். ஆமென் அல்லேலூயா. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து பின்பு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகுகிறார். சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். சில வேளையில ஆபிரகாமுக்குள்ள ஒரு பயம் எழும்பி இருக்கலாம். 4 ராஜாக்களுக்கிட்ட யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டேன், இவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி வந்தா என்ன செய்யறது? அவனுக்குள்ள ஒரு பயம் எழும்பி இருக்க வேண்டும். பாருங்க, சோதோம் நமக்கு தெரியும், லோத்துவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவனும் பரதேசியா தான் இருக்கிறான். சத்துரு எப்போது என்ன செய்து கொண்டு வரலாம் அப்படின்னு எல்லாம் எப்படி சிறைபிடித்து கொண்டு போயிடுவானோ, என்ன நஷ்டப்படுத்திடுவாரோ, என்னுடைய தரிசனங்களை நஷ்டப்படுத்திடுவானோ, அவன் என்னுடைய பிரயாணத்தை நஷ்டப்படுத்திடுவானோ, ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நஷ்டப்படுத்திடுவானோ என்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ள எழும்புறப்ப ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு பாதுகாவலா இருக்கிறேன். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. நான் உனக்கு ஹெல்மெட் மாதிரி இருப்பேன். அல்லேலூயா. நான் உனக்கு ஷீல்டா இருப்பேன். அல்லேலூயா. நான் உனக்கு கேடகமா இருப்பேன். அல்லேலூயா. என்னை தாண்டி எந்த சத்ரு உன்னுடைய வாழ்க்கையில நுழைய முடியாது. அல்லேலூயா. ஆபிரகாம் நிறைய வேளையில் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பாதுகாப்பை உணர்ந்திருக்கிறான். அவன் பார்வோனுடைய எய்த்துக்கு பஞ்ச காலத்துல போனப்போ அவனுடைய மனைவியை பார்வோன் கொண்டு போனான். அவன் சகோதரி என்று சொன்னான். மனைவியை பார்வோன் கொண்டு போயிட்டான்.
ஆபிரகாம் ஒன்னும் தெரியல, அவன் தேவ சமூகத்துல ஜெபித்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே தன்னுடைய மனைவியை காப்பாற்றி கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய், தேவனுடைய ஆலோசனைகளுக்கு விரோதமாய், தேவனுடைய தரிசனங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்புகிற போது ஆண்டவரே நம்மை பாதுகாப்பாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாராள மட்டும் பார்வன் கொண்டு போயிருந்தான்னா மீட்பின் திட்டம் வேற மாதிரி இருந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சந்ததி இந்த ஆபிரகாமுடைய கற்ப பிறப்பு மூலமா தான் வரணும் என்கிற அந்த திட்டத்திற்கு விரோதமாய் சத்துரு கிரியை செய்கிற போது ஆண்டவரே நமக்கு ஷீல்டா இருப்பாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் பரிசுத்தவான்களின் பாதங்களை காக்கிற தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் காப்பாராக, ஆண்டவர் காப்பாராக, ஆண்டவர் பாதுகாப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னை காக்கிற தேவன். அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் சொல்றாரு, உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். பாருங்க, ஒரு மனுஷன் அவ்வளவு யுத்தம் செய்து எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறான். 4 ராஜாக்களை வீழ்த்தி சாவா வாழ்வான்னு தெரியாம யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறான். இப்ப ஆண்டவருடைய நாமத்திற்காக ஆண்டவர் தான் என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது, அவன் ஒண்ணுமே சோதோமுடைய ராஜா கிட்ட இருந்து எடுக்கல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமே நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உன் கூட இருப்பேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உனக்கு மகா, அது ஆண்டவர் சாதாரண பலனா இருப்பேன்னு சொல்லல, மகா பலனுமா இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்னுடைய பலனா இருப்பாராக. தேவ பிள்ளையே, நீ செய்கிற காரியங்களுக்கு, நீ செய்கிற ஜல காரியங்கள், நீ செய்கிற காரியங்கள், நீ ஆராதிக்கிற, நீ ஜெபிக்கிற, நீ ஆண்டவருக்காய் ஓடுகிற காரியங்களுக்கு சில வேளையில நீ யோசிக்கலாம், ஒண்ணுமே எனக்கு இல்லை ஆண்டவரேன்னு நீ நினைக்கலாம், ஒண்ணுமே எனக்கு அதற்குரிய பலனுக்கு வரலன்னு நினைக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாமே யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் என்னுடைய பலனாயிருப்பாராக, ஆண்டவர் என்னுடைய ரிவார்டாயிருப்பாராக. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறதற்கு, நான் ஆராதிக்கிறதுக்கு, நான் ஓடுகிற ஓட்டத்திற்கு ஆண்டவரே என்னோடு கூட வருவாராக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய பலன், ஆண்டவர் என்னுடைய பலன், ஆண்டவர் என்னுடைய பலன். நான் இவ்வளவு உழைச்சதுக்கு என்ன பலன் பிரதர்? ஆண்டவர் என்னுடைய பலன். நான் இவ்வளவு ஓடினதுக்கு என்ன சம்பாதிச்சீங்க பிரதர்? ஆண்டவர் என்னுடைய, ஆண்டவரை தான் நான் சம்பாதிச்சிருக்கிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரை சம்பாதிக்கிறவர்கள், ஆண்டவரை தன்னுடைய பலனாய் கொள்ளுகிறவர்கள், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா. சொல்லுங்க, அவர் என்னுடைய பங்கா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உலகத்துல என்ன சம்பாதிச்சாலும் சில வேளையில ஞானி கூட பைத்தியக்காரன் ஆகி போறான், ரொம்ப படிச்சவன் கூட பைத்தியக்காரன் ஆகி போயிடுறான். ஆண்டவர் நம்முடைய பலனாய் இருப்பார் என்றால் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சொல்லும், ஆண்டவர் என்னுடைய பலனாய் இருப்பாராக, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காய் கர்த்தர் இருப்பீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, அந்த பகுதியை தொடர்ந்து வாசிக்கிறப்போ ஆபிரகாமுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புகிறது. 2வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு பெரிய பலனா இருக்கிறேன். ஆனா ஆபிரகாம் ரொம்ப வேதனை வழியா போயிட்டு இருக்கிறான், பிள்ளை இல்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை பெரிய இந்த தேசத்தை உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், அப்படி இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. சூழ்நிலையை பார்த்தா பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை இல்லை. உடனே அவன் சொல்றத பாருங்களேன், கர்த்தராகிய ஆண்டவரே, அடி எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே. தமஸ்கூராகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே அப்படின்னா, ஒரு பக்கம் அவங்களாய்க்கிறான், ஆண்டவரே சூழ்நிலை எல்லாம் விரோதமா இருக்கு, நீரெல்லாம் தருவேன் தருவேன்னு சொல்றீங்க, நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு பிள்ளைகளே. அடுத்து சொல்லுகிறான், சரி பிள்ளை இல்ல, என் வீட்டுல வேலைக்காரனுடைய மகன் இருக்கிறான், என் வீட்டுல பிறந்த பிள்ளை. அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டான். வீட்டுல அந்த பிள்ளை பிறந்த உடனே பயங்கர சந்தோஷம். அவன் சுதந்திரவாளியா வரும். அதெல்லாம் அன்றைக்கு இருந்த வழக்கம்தான், அன்றைக்கு இருந்த வழக்கம்தான். ஆபிரகாமே தீர்மானம் பண்ணிட்டான், என்னுடைய வாழ்க்கையில அப்படியெல்லாம் ஆண்டவர் ஆமை பெரிய காரியங்களை செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு சில வேளையில இந்த கூட்டத்தில் இருக்கிற யாராவது ஆண்டவருக்கு லிமிட்டேஷன் வைப்பீங்கன்னா கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சில வேளையில ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவங்களா இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த ஆலோசனைகளை அபத்தமாக்கி போடுவாராக. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆலோசனை மட்டும், ஆண்டவருடைய வல்லமை மட்டும் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஆண்டவரே. நல்ல கவனிங்க, இதே ஆலோசனை தான் ஆபிரகாம் கிட்ட சொன்னா. ஆகார் சொன்னா, நீர் என் அடிமை பெண்ணோடு சேரும். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால், வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு பழகின ஆபிரகாம் சாராயின் வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அல்லேலூயா. மனுஷங்க வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி கர்த்தர் காப்பாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஏதேன் தோட்டத்துல அதே காரியத்தை தான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம் அதே பகுதி இப்படிதான் சொல்லுகிறது. தன் கனியை பறித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனுஷ ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில சில வேளையில சூழ்நிலைகளை பார்த்து, சில வேளையில இல்லாமைகளை பார்த்து, நம்ம வாழ்க்கையில இருக்கிற தாமதங்களை பார்த்து நம்மவே சில திட்டங்களை செய்கிறோம். அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே. 4வது வசனம் சொல்லுகிறது, தேவரே, எனக்கு புத்திர சந்தானம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க தரல ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குறையும்
வைக்க மாட்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை நம்பி இறங்குறவங்களை ஆண்டவர் ஒரு குறையும் வைக்க மாட்டார். அவரை சொல்ற, ஆண்டவரே எனக்கு புத்திர எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறீங்க, ஆடு மாடு கோழி, ஆமே, தேசத்துல ராஜாக்களுக்கு ஒப்பா ஒரு பெரிய பிளஸிங் எனக்கு தந்தது இருக்கீங்க. ஆனா இந்த பகுதியில நீங்க எனக்கு தரலப்பா, புத்திர சந்தானம் எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு தரலப்பா அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, அந்த அந்த வசனத்தை வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைச்சிட்டு வர்றாரு, அப்படியே வெளியே கூட்டிட்டு வர்றாரு. நமக்கு தெரியும், இந்த வனாந்திரத்துல நமக்கு இங்கெல்லாம் நட்சத்திரம் எல்லாம் தெரியறதில்லை. நம்ம சில வேளையில் இந்த ஒரு நாளைக்கு நாங்க சலாலா போறப்போ நடுராத்திரில இறங்கி வண்டியை விட்டு இறங்கினோம். இறங்குனா நட்சத்திரம் எல்லாம் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளவு நட்சத்திரம். ஆபிரகாமை வெளியே அழைச்சிட்டு போய் டென்ட்டுக்கு வெளியே கூட்டிட்டு போய் ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களை எண்ணுவா பாரு ஆபிரகாமை, இவ்வளவு வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் உன் சந்ததி வண்ணமாயிருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க சில காரியங்களில இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ற இடங்களில ஆண்டவர் நமக்கு மேலான தரிசனங்களை தருவாராக. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. நான் இவ்வளவு நாள் காத்திருக்கிறேன், நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன், நான் இவ்வளவு பிரயாசப்படுறேன், ஆனா அந்த பகுதியில மட்டும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18. உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அதுக்கு தகப்பனாவதற்கு அதை நம்புறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னாலும் வேதம் சொல்லுகிறது, அவன் நம்பிக்கையோடு விசுவாசிச்சான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற காரியம் பார்த்தாச்சுன்னு சொன்னா அவன் புலம்புறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு புத்திர சந்தானம்னு ஒண்ணு கொடுக்கலையே ஆண்டவரேன்னு புலம்புறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல ஆபிரகாமே, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் நான் அவ்வண்ணமாய் நான் உனக்கு பிள்ளைகளை தருவேன். அல்லேலூயா. உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சரீரம் பலவீனமாயிருக்கிறது. சாராளுடைய சரீரம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனை அழைத்த போது வேதம் சொல்லுகிறது சாராய்க்கு பிள்ளை இல்லை, அவள் மல்லடியாயிருந்தாள். வாசிங்க ஆதியாகமம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. சாராய்க்கு பிள்ளை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமை நான் உனக்கு வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அசாத்தியங்களை நம்புகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்ன உடனே அடுத்த பதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தா. நீங்க பைபிள்ல நிறைய பேரை வாசித்து பாருங்க, நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க. ஏதேன் தோட்டத்துல ஏவாள் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துக்கு நேரா திரும்புவோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம். ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்த போது எப்படி சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
நீங்க வாசிச்சு பாருங்க. 8வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஒரு மனுஷனை அதுல வைத்தார். அடுத்த வசனம் சொல்கிறது, அவன் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு வேண்டிய சாப்பாடு, புசிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா மரமும் அந்த தோட்டத்தில் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுகிறது அந்த தோட்டத்தில் ஜீவ விருட்சம் இருந்தது. ஆண்டவர் மனுஷனை அப்படி சும்மா எல்லாம் படைக்கல, எல்லாம் இருந்தது. நீங்க அடுத்த பகுதி சொல்லுகிறது, அந்த தோட்டத்து நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஒரு நதி ஓடி, அப்படின்னு சொன்னா ஒரு ஊற்று இருந்தது கண்டினியூஸா. அங்க இருந்த பறவைகள், பிராணிகள் எல்லாம் வாழ்றதுக்கு ஏற்ற சூழ்நிலை இருந்தது. நீங்க 18வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுக்கு தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு துணைய, ஒரு குடும்பத்தை உண்டாக்குன. வெறும் சாப்பாடு இல்ல, உறவுகளை கொடுக்கிறார். மனுஷன் பேசுறதுக்கு, பழகிறதுக்கு துணையை கொடுத்தார். ஆனா 3வது அதிகாரத்துல பிசாசு வந்து சொல்றான், நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஆண்டவர் ஒரே ஒரு மரத்தின் கனியை தான் புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் புசிங்க, ஒரே ஒரு மரத்தின். ஃபர்ஸ்ட் பிசாசு எதின் மேல சந்தேகத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவான் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வார்த்தை, அவருடைய கேரக்டர் மேல சந்தேகம் கொண்டு வருவான். அவன் சொல்லுவான், ஆண்டவர் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் அவர் தான் சிருஷ்டித்தார், எல்லா சகல விருட்சங்களும் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? ஃபர்ஸ்ட் சில பிரச்சனை வந்த உடனே, போராட்டம் வந்த உடனே நமக்கு ஆண்டவர் மேல சந்தேகத்தை கொண்டு வருவான். சொல்லுங்க, என் ஆண்டவர் நல்லவர். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என் ஆண்டவர் நல்லவர். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? நான் என்ன பிரச்சனையில போனாலும் அவன் என்னுடைய ஆண்டவர் நல்லவர். பிசாசு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மேல சந்தேகம் கொண்டு வருவான். அடுத்த வேத பகுதி சொல்லுகிறது, நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏவாள் சொல்லுகிறார், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து மட்டும் நாங்க புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். உடனே பிசாசு சொல்றான், அடுத்த வசனத்தை வாசிங்க, நீங்கள் சாவதில்லை. உங்களுக்கு தெரியுமா, மனுஷன் பாவம் செய்த பின்பு முதலா எப்படி பாவம் கொலை நடந்து மரணம் வந்தது தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனம், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான், அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் அவனை கொலை செய்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு போடுகிற போது, அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பல, ஆண்டவரை நம்பல. ஆனா இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம், ஒண்ணுமே இல்லை, பிள்ளை பிறக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. உனக்கும் பிள்ளை பிறக்காது, மனைவிக்கும் பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன்
ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் என்ன சொல்லுகிறதுங்கிறது இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை அவன் விசுவாசித்தான். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. நான் உம்மை நம்புறேன் ஆண்டவரே, அல்லேலூயா. என்னுடைய சரீரத்தை நம்புறத பார்க்கணும், மனுஷங்களை நம்புறத பார்க்கணும், சூழ்நிலைகளை நம்புறத பார்க்கணும். உங்க வசனத்தை நான் என்ன செய்யறேன், நம்புறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை தான் நம்பியிருக்கிறே, உம்மை அன்றி யாரு, உம்மை தான் உம்மை தான் நம்பியிருக்கு. கரங்களை சொல்லுங்க. நம்பியிருக்க உம்மைத்தான் நம்பியிருக்கிறே, உம்மை அன்றி வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தை அவன் நம்பினான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதை தேவன் நீதியாக கணக்கிட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவனுடைய கணக்கு, ஆபிரகாமுடைய கணக்கு, அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்றதுக்கு ஆண்டவர் அவனை பாத்திரவானா எண்ணுனதுக்கு ஒரே ஒரு காரியம் தான், அவன் கண்ணை மூடிட்டு ஆண்டவர் சொன்னா செய்வார்னு நம்பினான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய திறமை இல்ல, என்னுடைய அறிவு இல்ல, ஆபிரகாமுடைய நீதி இல்ல, ஆபிரகாமுடைய வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவரை விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாக எண்ணினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையில நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்னுடைய திறமை இல்ல ஆண்டவரே, என்னுடைய அறிவு இல்ல ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீர் சொன்னதை நிறைவேற்றுவீர், ஓ நீர் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஆனா அவன் நம்பினா, இந்த நட்சத்திரங்களை படைத்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. வானத்தை பூமியை படைத்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். அவருடைய சிருஷ்டிப்பின் கரம் இன்றைக்கும் எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, அவருடைய உருவாக்குகிற கரம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கரம், ஓ எனக்காக இன்றைக்கு செயல்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 1 வாசிக்கிற, வெளிச்சம் உண்டாகிறது, வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை இன்றைக்கு என்னுடைய கையில இருக்கிறது. என் வாழ்க்கையில ஒண்ணு இல்லைன்னாலும் எல்லாவற்றையும் உருவாக்குகிற வார்த்தை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்கள்கிட்ட ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த வார்த்தை இருக்கும் என்றால் அவர் சகலவற்றையும் உருவாக்க வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒண்ணு இல்லைன்னாலும் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார்.
ஹல்லேலூயா. உங்க பேரை போட்டு சொல்லுங்க. உங்க பேரை போட்டு ரட்சிக்குமா தேவனை விசுவாசித்தார். ஹல்லேலூயா. வாயில திறந்து சொல்லுங்க. உங்க பேரை போட்டு சொல்லுங்க. வாயில திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயில திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை உயர்த்துவோர் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, சாத்தியமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி நிலைச்சிருக்கும். நிறைய இருக்கும்ங்கிறது மட்டும் இல்ல, நிலைச்சிருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலைச்சிருக்கும். வாசிங்க அந்த வசனம், தொடர்ந்து வாசிங்க. 7-8 வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். ஆண்டவர் நிறைய தடவை ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. ஆண்டவர் சொல்றத குறிப்பிட்டு சொல்றாரு. ஒரு பட்டணம், ஒரு சிட்டியில இருந்து நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய பட்டணம், அங்க ஒரு பெரிய பட்டணம். நீங்க இந்த பட்டணம் என்று சொல்லுகிற போது பைபிள்ல நிறைய பேர் பட்டணம் கட்டினார்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல வாசிங்க. 17வது வசனத்தை வாசிங்க. காயின் தன் மனைவியை அறிந்தான், அவன் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அவன் ஒரு பட்டணத்தை கட்டினான். காயின் ஏன் பட்டணத்தை கட்டினான் தெரியுமா? காயின் பாவம் செய்த உடனே அவன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடினான். அவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாயிற்று. என்ன கண்டுபிடிக்கிறவன் என்னை கொன்று போடுவான். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவன் பெரிய பட்டணங்களை கட்டினான். பெரிய பட்டணம், பெரிய சிட்டியை கட்டினான். அவருக்கு ஏனோக்கு என்று பெயரிட்டான். நீங்க ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 10வது அதிகாரத்துல நிம்ரோத் என்கிற ஒரு மனுஷனை வாசிக்கிறோம். 8வது வசனத்தை வாசிங்க. கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் என்ன செய்தானா? நீங்க வாசிங்க. சிரியா தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்மே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதி ஸ்தானங்கள். நீங்க வாசிங்க. 11வது வசனம் சொல்லுகிறது, நினிவேயையும் ரகோபத் பட்டணத்தையும் அல்லேலூயா மிஸ்ராயிம், இந்த பட்டணங்கள் எல்லாம் கட்டுறான். போற இடத்துல எல்லாம் ஒரு பெரிய பட்டணத்தை கட்டுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தான் பெரிய பட்டணங்களை கட்டினான். நினிவே, எத்தனை பேர் இருக்கிறீங்க? பைபிள் இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 18வது அதிகாரம்
4வது வசனத்தை வாசிங்க. நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு பட்டணத்தையும் வானத்தை அளாவும் ஒரு கோபுரத்தையும் கட்டி மனுஷன் பேருண்டாக பண்ணும். நல்லா கவனிங்க. இந்த பட்டணங்களை கட்டுறேன்னு சொல்றப்ப எல்லாம் மனுஷன் கடவுளை விட்டு ஓடி தூர போறான். தன்னை பாதுகாக்கும்படி நிறைய பட்டணங்களை கட்டுறான். இதுக்கு மத்தியில தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். நீங்க 12வது அதிகாரத்துல வர்றப்போ, நீ உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் பட்டணத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது தெரியுமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அடுத்த வசனம். அடுத்த வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின. ஆமே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நிறைய வேறு பட்டணங்களை கட்டினாங்க. ஆனா ஆபிரகாம் விசுவாசிச்சான், ஆண்டவர் எனக்காய் பட்டணங்களை கட்டுவார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் எனக்காய். அதனாலதான் நீங்க வாசிச்சு பாருங்க, ஆபிரகாம் போற இடத்துல எல்லாம் பலிபீடங்களை கட்டினான் என்று வேதம் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பலிபீடம் கட்டுற இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு பட்டணங்களை கட்டுவார். கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தினால நீங்க எங்கெல்லாம் பலிபீடம் கட்டுறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு பட்டணங்களை கட்டுவார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் பேருண்டாக பண்ணணும், பேருண்டாக பண்ணணும்னு சொல்லி பட்டணங்களை கட்டினாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. சொல்லுவோம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அறிந்த எனக்கு அவரே கேசம், அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில எல்லாத்தையும் ஆண்டவரே கட்டுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. என் பிள்ளைகளை ஆண்டவர் கட்டுவார். நான் ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் செய்வார். நான் வேலை செய்யறதுனால இல்ல, நான் எனக்கு இருக்கிற திறமையினால கடுமையா உழைக்கிறதுனால இல்ல, ஆண்டவர் என்னுடைய வீட்டை கட்டுவார்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் அப்படிதான். ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல வாசிங்க, அந்த பகுதியை வாசிங்க. 8வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே,
இதை எதனால் அறிவேன் என்றார். பாருங்க, முதல்ல ஆண்டவர் சொன்னாரு வானத்து நட்சத்திரங்களை போல தருவேன்னு சொன்னப்போ விசுவாசிச்சான். ஆனா இப்ப அவன் கேக்குற, ஆண்டவரே இந்த தேசத்தை எல்லாம் நான் சுதந்திரித்துக் கொள்வேன்னு எதனால் அறிவேன்? எல்லாம் இவங்க கைகள்ல தானே இருக்கு. அல்லேலூயா. அவன் பெரிய பட்டணத்தையும் கட்டி அவன் பெரிய ஆளா இருக்கிறான். எபூசியர் ஆகட்டும், எல்லாரும் பெரிய ஆளா இருக்காங்க, கானானியர்கள் எல்லாம். இதை எப்படிதான் அறியறது? உடனே ஆண்டவர் அவனுக்கிட்ட சொல்லுகிறார், வாசிங்க, 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா குஞ்சை என்னிடத்தில் கொண்டு வா. என்னென்ன? 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா குஞ்சை என்னிடத்தில். அன்றைக்கு நம்ம இன்னைக்கு சொத்து பத்திரம் எழுதுவோம். இன்னைக்கு ஒரு நபர்கிட்ட நம்ம சொத்து எழுதி வாங்குறது எப்படி எழுதி வாங்குவோம்? சொத்து பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, 2 நபர் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்போ ஒரு மிருகத்தை கொண்டு வருவாங்க, ஒரு ஆடை கொண்டு வருவாங்க. அந்த ஆடை கரெக்டா 2ஆ பிளந்து வைப்பாங்க, 2 சைடா வைப்பாங்க. வைத்து விட்டு இந்த சொத்து வாங்குறவனும் சொத்து விற்கிறவங்களும் சொத்து வாங்குறவங்களும் அந்த 2ஆக பிளந்த அந்த மிருகத்துக்கு நடுவா நடந்து செல்வாங்க. அல்லேலூயா. நடந்து சொல்றப்போ அவங்க எதை அர்த்தமா சொல்றாங்கன்னா, இந்த உடன்படிக்கையில நாளைக்கு சொத்து விற்றவன் வந்து இந்த இடம் எனக்கு வேணும்னு அப்படி ஏதாவது உடன்படிக்கைய யாரு ஃபர்ஸ்ட் மீறாங்களோ அவங்கள 2 துண்டாக, எப்படி இந்த ஆட்டையும் மாட்டையும் 2ஆ பிளந்து வச்சோமோ அதே மாதிரி 2 துண்டாக பிளக்கலாம். அதுதான் அக்ரிமெண்ட். அல்லேலூயா. இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. சூரியன் அஸ்தமித்த போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. ஆண்டவர் அவனுக்கிட்ட பேசுறார், ஆபிரகாமே, ஆண்டவர் சொல்றதை நீங்க நல்லா கவனிங்க. இத பாரு, உன் சந்ததி, இவனுக்கு பிள்ளையே இல்லை, அந்த ஊர்ல ஒரு சொத்தும் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இத பாரு ஆபிரகாமே, உன் சந்ததி அந்நிய தேசத்துல அடிமையா சொல்லுவாங்க. 400 ஆண்டு அந்த தேசத்துல அடிமையா இருப்பாங்க. இந்த 400 ஆண்டு தாண்டினதுக்கு பிறகு அவர்களை நான் திரும்ப கொண்டு வருவேன். அல்லேலூயா. நம்முடைய தலைமுறைகளுடைய சரித்திரங்களை அறிகிற தேவன் நமக்கு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. நம்ம வாழ்க்கையில ஆமே சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் வேதம் ஒரு பிள்ளை கற்பம் தரிக்கல. அதுக்கு முன்னாடியே உன் சந்ததி இப்படி இருக்கும்னு சொல்லுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன் பிள்ளைங்க இப்படி இருக்கும்னு அறிகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அந்த வேத பகுதி சொல்லுகிறது. நீங்க வாசிங்க, 17வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் தூங்கிட்டான், தூங்கல, அயர்ந்த நித்திரை என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு தெரியும், ஏதேன் தோட்டத்துல மனுஷன் தூங்க போய் தான் யார் வந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவனு அயர்ந்த நித்திரை. ஆனா இந்த வேத பகுதி சொல்றத வாசிங்க. சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலை. அவன் அயர்ந்த நித்திரையில தரிசனமா பாக்குறான். அவன் தான் மிருகத்தை வெட்டி வச்சான். கடாரி அந்த ஆடுகளை எல்லாம் 2 துண்டா வெட்டி வச்சுட்டு அவன் போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான், தூங்கிட்டான். பயங்கரமான அயர்ந்த நித்திரை தரிசனத்துல பாக்குறான்.
அந்த துண்டங்களின் நடுவே அக்னியாய் ஆண்டவர் நடந்து சென்றார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம கூட அக்ரிமெண்ட் பண்ற ஆண்டவர் சொல்றாரு, பொதுவா ஒரு அக்ரிமெண்ட் பண்ணணும்னா 2 பேரும் நடந்து செல்லணும். ஆனா ஆண்டவர் அந்த ஆபிரகாம் அந்த அக்ரிமெண்ட்ல சேர்க்கவே இல்லை. அவன் தூங்கிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற, ஆபிரகாமே, நான் எனக்கு சொல்ற வார்த்தை நிறைவேற்றலைன்னா நீ என்ன 2 துண்டாக பிளக்கலாம். ஆபிரகாமே, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி, ஓ நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? ஆமென். நான் உங்களை நம்புற ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே, உங்க வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீர் ஒருபோதும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. கரங்களை தட்டி, ஓ என்னை அழைத்த தேவன் எனக்கு நன்மை செய்யலவர் என்பதை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஓ நீர் எனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. ரீபா கந்த ரபா கந்தரு ரீபா ரக்கடபா தீரபா ரக்கடபா ரீபா ரஷக்கரபா தரபா ரக்கடபா. ஆமே. எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, ரீகபா ரக்கடபா ஓ ரக்கந்தரபா ரஷக்கரபா தரா ஓ ரக்கடபா. எல்லா அவிசுவாசங்கள் மாறி போகட்டும், எல்லா சந்தேகங்கள் மாறி போகட்டும். ரீபா கந்த ரபா ரக்கடபா ஓ ரீகடபா தீரபா கதரு ரீகந்த ரபா ரக்கடபா ஓ ரீகந்த ரபா ரக்கடபா ஓ ரிஷக்கரபா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஓ வானத்தை, ஓ வானத்து நட்சத்திரங்களை போல பெரிய பண்ணுவேன் என்று சொன்னவருடைய வாக்குத்தத்தங்கள். ரீபா ரக்கடபா ஓ ரீகந்தரபா. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுது, நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஷாபா காந்தரபா. ஓ தாமதங்கள், ஆமே, சில காரியங்கள் தாமதாகிற போது நான் உங்களை அவிசுவாசிக்க மாட்டேன் ஆண்டவரே, அவிசுவாசிக்க மாட்டேன். நீ சொல்லுங்க, என்னோடு உடன்படிக்கை செய்கிற தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னோடு உடன்படிக்கை செய்கிற தேவன், என்னோடு உடன்படிக்கை செய்கிற தேவன். ஆமே, அவருடைய பந்தியில் அமர்ந்து ஆமே உடன்படிக்கை செய்த தேவன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மை தானே என்னை நிறுத்தியுள்ளீர். ஏசையா என்னை தானே என்னை நிறுத்தியுள்ளீர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நான் உங்க வார்த்தையை நம்புறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அவிசுவாசங்களும் மாறி போகட்டும்ப்பா.
எல்லாவற்றிலும் உம்மை நம்புற ஆண்டவரே, உங்க வார்த்தையை நம்புற ஆண்டவரே, உங்களை சார்ந்து வாழ்வதே என்னுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரோடு ஆண்டவர் கூட இருப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமே ஆமே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you.